இங்க நான் முக்கியமா ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே அது சமூக நீதி இயக்கம் தான். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில். இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் உள் ஒதுக்கீடை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வருமான வரம்பை கொண்டு வந்த போது அதை போராடி ரத்து செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி திமுகவுடைய சமூக நீதி வரலாற்றை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க அவர்கிட்ட, ஆளுநர் இப்படி பேசிட்டாரு, திராவிடம்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறாருன்னு கேட்கும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை, இதையெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, பெரிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும், திராவிடம் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் யார் தெரியுமா? தன்னுடைய கட்சியுடைய பெயர்ல திராவிடம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.